வணக்கம். உங்கள் ரமேஷ் ஹோம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, திருமல ஸ்ரீவாரி வார்ஷிக பிரம்மோற்சவம் செப்டம்பர் 24ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம். இந்த பிரம்மோற்சவம் டேஸ்ல சர்வதர்ஷனம் டோக்கன் ஒரு நாளைக்கு 25,000 எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டிடிடி இஓ சொல்லியிருக்காரு. ஜென்ரலா பார்த்தோம்னா, இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது ஒரு டோட்டலா ஒரு 13,000லிருந்து 18,000 வரைக்கும் இஷ்யூ பண்ணிட்டு வராங்க. 18,000 டோக்கன் வரைக்கும் இஷ்யூ பண்றாங்க. ஆனா இந்த பிரம்மோற்சவம் டேஸ்ல இங்க ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கருட சேவானன்னு தவிர மிச்ச எல்லா நாளும் ஒரு நாளைக்கு இந்த பிரம்மோற்சவம் டேஸ்ல 25,000 டோக்கன் இஷ்யூ பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கருட சேவானன்னு டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்களா இல்லையான்றது அப்டேட் கொடுக்கல. ஆனா கருட சேவானன்னு தவிர மிச்ச நாளெல்லாம் பிரம்மோற்சவம் டேஸ்ல ஒரு நாளைக்கு 25,000 டோக்கன் இஷ்யூ பண்றோம்னு சொல்லி டிடிடி இஓ சொல்லியிருக்காரு. ஜென்ரலா வருஷா வருஷம் பார்த்தோம்னா 300 ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் இருக்குல்ல, அது டோட்டலா இந்த பிரம்மோற்சவம் டேஸ்ல 1,00,000 டோட்டலா 1,00,000 டோக்கன் இஷ்யூ பண்றாங்க. ஜென்ரலா டிக்கெட்ஸ் வந்து 300. ஆனா இந்த வாட்டி 1,16,000 டிக்கெட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதிகமாக தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ சர்வதர்ஷனம் டோக்கன் கூட லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் 25,000 டோக்கன்ன்றது அதிகமாக தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அவங்க டிடிடி ப்ரெஸ் நோட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரம்மோற்சவம் டேஸில் க்ரௌடுன்றது அதிகமாக தான் இருக்கும். கருட சேவானன்னு சுவாமி தரிசனத்துக்கு போகலைனாலும் 4 மாட வீதியில் உக்காந்துட்டு கருட சேவா போகிற மாதிரி கூட பார்க்குற மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். கருட சேவாக்கு க்ரௌடுன்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.